அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து bool பற்றி பார்க்க போகிறோம். ஸோ boolன்ற டேட்டா டைப் அண்ட் இது எதை ஹேண்டில் பண்ணோம்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ நமக்கு நிறைய கண்டிஷனில் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும், அதாவது 0 ஆர் 1, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு நம்ம வந்து bool டைப்பை தான் சூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் என்னோட விஷுவல் ஸ்டுடியோக்கு வரேன் அண்ட் நான் ஆல்ரெடி பேஜை கிரியேட் பண்ணி வச்சிட்டேன் டு சேவ் மை டைம். அண்ட் இதோடைய கோட் பிகைன் ஃபைலில் போகிறேன். என்னோட டேட்டா டைப் ஃபோல்டருக்குள்ளே நான் இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். bool கோட் பிகைன் ஃபைலுக்கு போகிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம எழுத போகிறோம். ஸோ பிஃபோர் தட் நான் ஒரு பட்டனை போட்டுக்கிறேன். ஜஸ்ட் என்னுடைய டூல் பாக்ஸ்லேருந்து ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் கீழேருந்து பட்டனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னுடைய bool பேஜில் போடுறேன். அண்ட் நமக்கு இதில் பட்டன் கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து ஒரு செக் பாக்ஸை போட்டுக்கிறேன். செக் பாக்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னுடைய bool எக்ஸாம்பிளில் போட்டுக்கிறேன். அண்ட் இதுக்கு டெக்ஸ்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே. அண்ட் இந்த செக் பாக்ஸ்க்கு ஐடி வந்து டிஃபால்ட்டாக நான் செக் பாக்ஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஜஸ்ட் செக் பாக்ஸ் 1. அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செக் பாக்ஸை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக். ஸோ எனக்கு செக் பாக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக செக் பாக்ஸ் 1 செக்டு சேஞ்ச் அப்படின்னு ஒரு எவெண்ட் கிரியேட் ஆகிருக்கு. அதாவது என்னுடைய ஃபைலை நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டு டிபாக் ஸ்டார்ட் வித் டிபாகிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, அதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு இருக்குது. நான் வந்து அதை வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் அண்ட் டீசெலக்ட் பண்ணுறேன். பட் இது செலக்ட் அண்ட் டீசெலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சுவலி வந்து ப்ராசஸ் நடக்கும். ஸோ இப்போதைக்கு இது ஃபால்ஸ். நான் இதை செலக்ட் பண்ணியிருந்தேன்னா இது ட்ரூ. நான் இதை செலக்ட் பண்ணாமல் இருந்தேன்னா இது ஃபால்ஸ். ஸோ இதுதான் கான்செப்ட். நம்ம இப்போ இதுதான் பண்ண போகிறோம். அண்ட் என்னோடய விஷுவல் ஸ்டுடியோவில் போய்ட்டு அண்ட் இந்த இடத்துல பிஃபோர் தட் நம்ம அந்த இதை செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ப்ராப்பர்ட்டி பேனலில் வந்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுக்கு ஆட்டோ போஸ்ட் பேக் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆட்டோ போஸ்ட் பேக்குக்கு நம்ம ட்ரூன்னு கொடுத்துடணும். ஸோ இந்த ஆட்டோ போஸ்ட் பேக் ட்ரூன் கொடுக்கறதுக்கு மூலியமாக நம்ம வந்து இந்த செக் பாக்ஸில் டிக் போடும்போது நம்மளுடைய இந்த செக் பாக்ஸ் இங்கே எழுதுகிற கோடை வந்து ரீட் பண்ணும். ஸோ அந்த ஆட்டோ போஸ்ட் பேக் நீங்கள் ஃபால்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே டிக் போடும்போது எந்த ஒரு எவெண்ட்டுமே நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஆட்டோ போஸ்ட் பேக் ட்ரூன் கொடுத்துட்டேன். இப்போ என்னோடய ஃபைல் நான் சேவ் பண்ணிவிட்டேன். என்னுடைய ப்ரௌசரை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் F5 அண்ட் இப்போ இதில் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணும்போது என்னுடைய பேஜ் ரீலோட் ஆகுது பாருங்களேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்குது ரீலோட். ஸோ என்னுடைய பேஜ் வந்து போஸ்ட் பேக் ஆகுது. ஸோ என்னுடைய பேஜ் போஸ்ட் பேக் ஆகிறது மூலியமாக இந்த செக் பாக்ஸ் வந்து என்னுடைய .cs ஃபைலில் நான் இங்கே எழுதுகிற கோடை வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ நான் இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா boolன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன், ஒரு டேட்டா டைப். அதுக்கு நேம் வந்து ஆன்சர்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இது என்ன வேணால் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நான் வந்து bool ஒரு டேட்டா டைப், அதுக்கு நேம் வந்து ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு வேரியபிள். அண்ட் இதை நான் கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் இதில் வந்து என்னால் ஸ்ட்ரிங்கையோ இன்டீஜரையோ ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஒன்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நான் வந்து ஸ்டோர் பண்ண வைக்க முடியும், அதாவது 0 ஆர் 1. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ஆன்சர் ஈக்குவல் டு என்னுடைய செக் பாக்ஸ் .1 டாட் செக்டு. ஸோ அந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் ஆகிருக்கா கிளிக் ஆகலையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த செக்டு அப்படின்ற இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செக் பாக்ஸ் 1 செக் பண்ண அப்படின்றோம் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு. ஸோ டிக்காக இருந்ததுன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோன்னா அது வந்து ட்ரூ, செலக்ட் பண்ணாமல் இருந்ததுன்னா அது ஃபால்ஸ். அதான் செக் பாக்ஸை செக் பண்ணுன்றோம். செக் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அண்ட் அதை நான் வந்து ஆன்சராக டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஒரு லேபிளை போட்டுக்கிறேன். ஜஸ்ட் நான் ஒரு லேபிளை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். அதோடைய பேக்ரவுண்ட் கலர் இட் வில் பி yellow அண்ட் அதோடைய டெக்ஸ்ட்
here. Okay, and இதோட ID வந்து result label. Okay, and இப்போ என்னோட code began ஃபைலில் வந்துட்டு நான் அந்த result label கால் பண்ணுறேன். result label dot text equal to answer and semicolon. And இந்த இடத்துல நமக்கு எரர் காமிக்குது பிகாஸ் ஆன்சர்ன்றது வந்து ஒரு bool டைப் அண்ட் ரிசல்ட் லேபிள்ன்றது வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஏன்னா லேபிள் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸால் எந்த ஒரு டூல்னாலையும் வெறும் ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பிஃபோர் தட் நம்ம அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அனுப்பணும். ஸோ அதுக்கு நான் டாட் டு ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பூல்லேருந்து ஸ்ட்ரிங்குக்கு கன்வெர்ட் பண்ணும். ஓகே, இப்போ என்னோடய ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நான் debug start without debugging control F5 and இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆன்சர் ட்ரூ வந்துடுச்சு. நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் நான் இதை டீசெலக்ட் பண்ணுறேன். ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ், சிம்பிள். ஸோ இது வந்து ஒரு பூல் டைப். ஸோ நம்ம டேட்டா பேஸில் வந்து கஸ்டமர் பேடா நாட் பேடா அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.